தம்பி, இது எங்க தாத்தா காலத்து வீடு. 4 தலைமுறையா இங்க தான் வாழ்ந்துட்டு வர்றோம். என் பேத்தி தான் இதை நவீனப்படுத்தணும்னு ஆசைப்படுறா. நல்லா பண்ணி கொடுங்க தம்பி. நிச்சயமா நிச்சயமா. கைலம்மா, வணக்கம். வணக்கங்க. வாம்மா. இதான் என் பேத்தி, இந்த வீட்டு இளவரசி. வீடு முழுக்க உங்க விருப்பப்படி பண்ணி கொடுத்துருங்க. இவ்வாறைய மட்டும் இவ விருப்பப்படி பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க. நல்லது தம்பி. எங்க எல்லாருடைய உயிரே அவதான். அவ விருப்பத்துக்கு மாற நாங்க எதையுமே செஞ்சது கிடையாது. பார்த்து நல்லபடியா பண்ணி கொடுங்க. சரிங்க. ஐயா, வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். தாராளமா எடுத்துக்கோங்க தம்பி. கயல், ஒரு நிமிஷம். உங்க அறையை கொஞ்சம் திறந்து விடுறீங்களா? படம் எடுக்கணும். இதுக்கு இந்த மஞ்சள் சரியா இருக்கும். இங்கயா? அங்க. இதா? மஞ்சள் அடிச்சா கோயில் வண்ண மாதிரி ஆயிடுது. சும்மா இருடா. சும்மா இரு. இந்த பகுதி முழுதும். முழுக்க ஒரு தடவை அடிச்சுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அடிக்கணும். புரியுதுங்களா? டேய், இங்க வா இங்க வா இங்க வா. இது அங்கேயே கொண்டு போய் வச்சிரு. போ போ. நல்லா இருக்கு தம்பி, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. டேய், மேல பாரு, விட்டு விட்டு அடிச்சிட்டு இருக்க நீ. கலை, அவனை சரியா அடிக்க சொல்றா. பாரு, சொட்ட சொட்டையா இருக்கு. டேய் டேய், நான் பாத்துக்கறேன்டா. அடடா, வாங்க 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 வாங்க. மாமா, எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் மாமா. என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. எங்க பள்ளிக்கூடத்துல ஒரு போட்டி இருக்கு மாமா. நீங்க ஒரு வீடு செஞ்சு தரணும். அப்படியா? நான் வீடு செஞ்சு கொடுத்து நீங்க போட்டியில கலந்து பரிசு வாங்குறது நல்லா இருக்காது. நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன். நீங்க கத்துக்கிட்டு அப்புறம் நீங்க போட்டியில சேருங்க. எப்படி? நல்லா இருக்கும். வாங்க. இது அப்படியே இழுத்துட்டு வாமா. டேய், அதை அப்படியே ஒட்டி மேல வச்சிரு. மேல வச்சிரு போதும். சொல்றது கேளு. நீ என்னமா பண்ணிட்டு இருக்க? இது ரெண்டுத்தையும் இப்படி வச்சு அப்படி மேல. பார்த்து பார்த்து கொட்ட போற. இங்க வா, வளவா. அது நல்லா ஒட்டிட்டியா? அப்படியே கூட பாப்போம். இங்க அடி, இங்க அடி, இங்க அடி, இங்க அடி. பண்ணி முடிச்சிட்டே இல்லையா? காட்டு. நல்லா இருக்கே. என்ன பாக்குறேன்? ஒண்ணு உள்ளவா, இல்லைன்னா வெளியே போயிட்டே இரு. அது ஒண்ணு இல்ல மாமா, நீங்க சொல்லித்தாங்க. அது என் அத்தை பொண்ணு. இப்படிதான் அடிக்கடி என்ன ஆசையா பாக்கும்.
சரி வாங்க, மெதுவா பொறுமையா எடுத்து வைங்க. பார்த்து அந்த மடுத்து எடுங்க. அப்படியே அப்படியே. இப்ப குருவி குட்டி எடுங்க. டேய் பார்த்து, குருவி பறந்துட போகுது. மெதுவா வை பார்ப்போம். அப்படி வை. அப்படிதான். அவ்வளவுதான், வீடு முடிஞ்சு போச்சு. அப்படி போ. கதிரவா, இது குடும்பமாடா? குடும்பமாடா அது? இந்த மாதிரி குடும்பத்தை உலகத்துல எங்கேயாவது பார்த்துருக்கே நீ? ஏய் என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னடா, ஒரு குடும்பம்னா சண்டை இருக்க வேண்டாமா, சச்சரவு இருக்க வேண்டாமா, போட்டி இருக்க வேண்டாமா, பொறாமை இருக்க வேண்டாமா, ஒரு வீடுனா ஒரு பிரச்சனை வேண்டாமா? அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்காங்களா? அடே கதிரவா, வாசல்ல கட்டி போட்டிருக்காங்களே நாய், அது கூட நம்மளை பார்த்து குலைக்க மாட்டேங்குதுடா. நாய் கூட அநியாயத்துக்கு நல்லதா இருக்கு. ஆனா அந்த வயசான ஆள் இருக்காரு, அவர் தாண்டா பிரச்சனையே. ஏன்னா இந்த தாத்தா ஒரு பழைய பஞ்சாங்கம் வச்சு. ஏன்டா? அவங்க தாத்தா கட்டின வீடுன்னு சொல்லிட்டு புதுசாக்கணும் பழசாக்கணும். ஐயா பெருசா இடிச்சு போட்டு அடுக்குமாடி கட்டி 4 வீட்டுல இவங்க இருந்தோமா, மீதியை வாடகை கூட்டு சந்தோஷமா இருந்தோமா இல்லாம இங்க சொரண்டி அங்க பூசின்னு சொல்லிட்டு ஐயோ பெருசு ரொம்ப பழசு மச்சு. டேய் கோவிலும் சாமியும் கூட தாண்டா பழசு, அதனால அதை நம்ம இடிச்சிருமா என்ன? டேய் அது புனிதமானதுரா. அதே மாதிரிதான் இந்த வீடும் புனிதமானதுரா. டேய் கலை, நீ சொல்ற மாதிரி அடுக்குமாடி வீட்டுலலாம் செங்கல் சாந்து இரும்பு தாண்டா சேர்ந்துருக்கு, மனசெல்லாம் தனித்தனி தாண்டா இருக்கு. 2வது மாடியில் ஒருத்தனுக்கு பிறந்த நாள்னா 3வது மாடியில் இருக்கவனுக்கு தெரியவே தெரியாது. 4வது மாடியில் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா 5வது மாடியில் இருக்கிறவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல தாண்டா அதிகமாக திருட்டும் கொலையும் நடந்துட்டு இருக்கு. டேய் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை எத்தனை பேரோட கனவை இயக்கம் தெரியுமாடா? நம்மளால தான் இந்த மாதிரி வாழ முடியல, வாழ்றவங்களை பார்த்தாதான் சந்தோஷப்படுவோமே. வா ஐயா ஐயா, அது இங்கே வச்சு. அங்கே வச்சு.